வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக் ஷுர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பர்டிகுலராக இந்த வீடியோ வந்து நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர், ரெகுலர் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லலாம், மிஸ்டர் பிரபாகர் அப்படிங்கிறவங்க முன்னாடியே எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேம், மேக் ஷுருக்கும் என்ஷூருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அதை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா, இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் கன்சல்ட் யுவர் டாக்டர், இதோடைய தமிழ் மீனிங் சொல்லுங்கள் அப்படின்னு. என்ன மீனிங் அப்படின்னா, உன் இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மேக் ஷுருக்கும் என்ஷூருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். டிஃப்ரென்ஸே கிடையாதுங்க, ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா சேம் மீனிங் தான். மேக் ஷுர் அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்திக்கோள், கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். என்ஷூர் அப்படின்னாலுமே சேம் மீனிங் தான். ஒயில் ஸ்பீக்கிங் வி காமன்லி யூஸ்ட் மேக் ஷுர், அவ்வளோதான். ஆனால் அது வந்து இன்ஃபார்மலாக இருக்கும். என்ஷூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபார்மலாக நம்ம வந்துட்டு ரைட்டிங்கில் வந்து அதிகமாக வந்து என்ஷூர் தான் யூஸ் பண்ணுவோம், மேக் ஷுர் யூஸ் பண்ண மாட்டோம். when you write an article, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டெக்ஸ்ட்டு, ஒரு மெயில் கம்யூனிகேஷனுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ஷூர் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவீங்க. மற்றபடி ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். ஸ்பீக்கிங்கில் வந்துட்டு மேக் ஷுர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டிங்கில் வந்து என்ஷூர் யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். என்ஷூர் அப்படிங்கிறது ஃபார்மல் ஒன். ஓகேவா? இப்போ நம்ம மேக் ஷுர் யூஸ் பண்ணி ஒரு 8 to 10 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். மேக் ஷுர் யூ டேக் யுவர் ஐடி கார்டு. மேக் ஷுர் யூ டேக் யுவர் ஐடி கார்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் ஐடி கார்டு எடுத்துக்கிட்டியா, கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு போயிட்டுருக்கீங்க, அவசரமாக கிளம்பி போயிட்டுருக்கீங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஐடி கார்டெலாம் எடுத்துக்கிட்டியா, கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எப்படி சொல்லலாம்னா, மேக் ஷுர் யூ டேக் யுவர் ஐடி கார்டு. ஐடி கார்டு எடுத்துக்கிட்டியா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கொள் அப்படின்னு அர்த்தம். தாராளமாக என்ஷூர் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். என்ஷூர் யூ டேக் யுவர் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். பட் ரைட்டிங்கில் வந்து என்ஷூர் யூஸ் பண்ணுங்கள், ஸ்பீக்கிங் நான் நார்மலாக பேசும்போது மேக் ஷுரே யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். மேக் ஷுர் யூ டேக் யுவர் ஹால் டிக்கெட். மேக் ஷுர் யூ டேக் யுவர் ஹால் டிக்கெட் அப்படின்னா சேம் தான். ஹால் டிக்கெட் எடுத்துக்கிட்டியா, கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். இப்போ அவசரமாக இப்போதைக்கு பசங்க கிளம்பி இப்போதைக்கு எக்ஸாமுக்கு போவாங்க. நம்ம வீட்லேயே இப்போதைக்கு கசின் பிரதர் சிஸ்டர்ஸ், தம்பி தங்கைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்போ சொல்லுவோம்ல, அவசரமாக கிளம்பி போறியா, ஃபஸ்ட்டு உன் ஹால் டிக்கெட்லாம் இருக்கா, கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக் ஷுர் யூ டேக் யுவர் ஹால் டிக்கெட். முதல்ல ஹால் டிக்கெட் இருக்கா, அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். மேக் ஷுர் யூ நோட் மை ஃபோன் நம்பர். மேக் ஷுர் யூ நோட் மை ஃபோன் நம்பர் அப்படின்னா என் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டியா, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து வேறு ஏதோ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக வெளில போயிருக்கீங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நீங்களும் வந்து ட்ராப் பண்ண போகிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, மேக் ஷுர் யூ ஃபில் அப் ஆல் த காலம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக் ஷுர் யூ ஃபில் அப் ஆல் த காலம்ஸ் அப்படின்னு என்னென்னா, அவங்க வந்து உங்ககிட்ட வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு சொல்கிறாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபில் பண்ணிட்டியா அப்படிங்கிறத பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து முன்னாடியே சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க, நீங்கள் எங்கேயோ வெளில போகிறதா பிளான் பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் வார்டன் கிட்ட, உங்கள் ஹாஸ்டல் இன்சார்ஜ் யாரோ அவங்ககிட்ட சொல்கிறீங்க, நாங்கள் வெளில போகிறோம், வெளில போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அந்த ஹாஸ்டல் இன்சார்ஜ் சொல்கிறாங்க, மேக் ஷுர் யூ கம் பிஃபோர் 9 o'clock அப்படின்னு சொல்கிறாங்க. மேக் ஷுர் யூ கம் பேக் பிஃபோர் 9 o'clock அப்படின்னா 9 o'clock முன்னாடி நீங்கள் வந்துடுவீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, 9 o'clock முன்னாடி வந்தால் தான் நான் வந்து உங்களை அலோவ் பண்ணுவேன், அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத அவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க. தட்ஸ் இட். ஓகேவா? அடுத்த இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். இப்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ் ட்ரிப் விஷயமா இப்போ நீங்கள் ஏதோ வந்து வெளில போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஆர் ஒர்க்கிங் இன் ஆஃபீஸ். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, யூ வென்ட் டு ஒன் அஃபிஷியல் ட்ரிப். அப்போ வந்து உங்களுடைய கொலீக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் நம்பர், அவங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ஃபோன் நம்பரை வந்துட்டு நோட் பண்ணிக்கிறீங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மேக் ஷுர் யூ ரைட் மை கரெக்ட் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக் ஷுர் யூ ரைட் மை கரெக்ட் ஃபோன் நம்பர் அப்படின்னு. என்னுடைய ஃபோன் நம்பர் என்னோட கரெக்டான ஃபோன் நம்பர் எழுதிக்கிறீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ்.
இப்போ நீங்கள் எங்கேயோ வெளில போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூமில் தங்கியிருக்கீங்க, ரூமில் தங்கிட்டு வெளில போகிறீங்க நீங்கள். அப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் தான் வெளில கிளம்பிட்டீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, மேக் ஷுர் யூ லாக் த ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக் ஷுர் யூ லாக் த ரூம் அப்படின்னா ரூமை வந்துட்டு லாக் பண்ணிட்டியா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். மேக் ஷுர் இட் டசன்ட் ஹேப்பன் அகெயின். மேக் ஷுவர் இட் டசன்ட் ஹேப்பன் அகெயின் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி விஷயம் வந்து திருப்பி நடக்காதபடிக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி விஷயம் வந்து திருப்பி நடக்காதபடிக்கு பார்த்துக்கோ அப்படின்னு. அதுக்கு எப்படி சொல்லலாம்னா மேக் ஷுவர் இட் டசன்ட் ஹேப்பன் அகெயின் அப்படின்னு சொல்லலாம். த லாஸ்ட் ஒன் ஃபைனல் சென்டென்ஸ். இப்போது நம்ம எங்கேயோ வெளில போயிட்டுருக்கும்போது வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு விண்டோஸ்லாம் வந்துட்டு கதவெல்லாம் வந்து சம்டைம்ஸ் சில கதவை அவசரம் சாத்தாமல் போயிடுவோம், க்ளோஸ் பண்ணாமல் போயிடுவோம் இல்லையா? அப்போ வந்து சொல்லுவாங்க, எல்லா கதவும் வந்துட்டு விண்டோஸ் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டியா, ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டியா, கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு. அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னா மேக் ஷுவர் ஆல் த விண்டோஸ் ஆர் க்ளோஸ்ட். மேக் ஷுவர் ஆல் த விண்டோஸ் ஆர் க்ளோஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா விண்டோஸும் எல்லா ஜன்னலும் வந்துட்டு மூடி இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். இந்த 10 சென்டென்சஸ்மே பார்த்திங்கன்னா நம்ம மேக் ஷுவரை யூஸ் பண்ணி தான் பார்த்தோம். ஸோ அதனால் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் அகெயின் ஒரு தடவை சொல்கிறேன், ரைட்டிங்க்கு வந்துட்டு என்ஷூர் யூஸ் பண்ணுங்கள், பேசுகிறதுக்கு வந்துட்டு மேக் ஷுர் யூஸ் பண்ணுங்கள். என்ஷூர் அப்படிங்கிறது ஃபார்முலாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் இதே மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் நல்லா சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸையே நீங்கள் ஒரு 1 or 2 டைம்ஸ் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்லா கிளியராகவே புரிஞ்சிடும். மிஸ்டர் பிரபாகர், உங்களுக்குமே உங்களுடைய டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட், அவ்வளோதான். As usual, share and subscribe our video. For getting further notifications, press bell button.